வணக்கம், வெல்கம் டு மை சேனல் எஸ்பி எலக்ட்ரானிக்ஸ் விழுப்புரம். நான் உங்கள் எஸ்பி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சோனி 40 இன்ச்சஸ்ஸு மாடல் வந்து பார்த்தீங்கன்னா KLV 40W 672E அப்படின்ற மாடலு. இந்த மாடலில் என்ன ஃபால்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கஸ்டமர் பிளேஸில் வந்து 6x பிளிங்கிங் போயிடுச்சு. 6x பிளிங்கிங்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்டி போர்டு தான் கம்ப்ளைண்ட்டு. எல்டி போர்டு வாங்கி ஃபிக்ஸ் பண்ணும்போது கவனக்குறைவினால மெயின் போர்டும் ஃபால்ட் ஆகிடுச்சு. அதனால் இப்போ என்ன ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கஸ்டமருக்கு வந்து எல்டி போர்டு மாற்றி மெயின் போர்டு மாற்றணும் அப்படின்னா நம்ம கொடுத்த எஸ்டிமேஷனோடைய அமௌண்ட் வந்து அதிகமாக வருது. அதனால் இப்போ நம்ம இந்த டிவிக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்டில் கிடைக்கிற U11 போர்டை வந்து நம்ம இதுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி இந்த டிவிக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சரி, அந்த டிவி இதோட ஒரிஜினல் போர்டுக்கும் இந்த போர்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக பிக்சர் குவாலிட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மொதல் விஷயம். ரெண்டாவது, ஆனால் வந்து நமக்கு இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூனிவர்சல் போர்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுனால இந்த மாடல் டிவியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில ஓடிடி ஆப்பெல்லாம் உங்களால் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஆனால் வந்து அதுவே வந்து U11 போர்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா, ஒருவேளை போர்டு கம்ப்ளைண்ட் ஆகிடுது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி U11 போர்டு மார்க்கெட்டில் கிடைக்கிற போர்டை வந்து ஆண்ட்ராய்ட் போர்டு வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சில ஓடிடி ஆப்ஸ் எல்லாம் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு ஆப்ஷன் வந்து இந்த போர்டில் கிடைச்சிடும். அந்த பெனிஃபிட் வந்து இந்த போர்டில் இருக்கிறதுனால சரி, அது அந்த ரீசனுக்காகவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா U11 போர்டை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன், பாருங்கள். ஓகே, இப்போது இந்த டிவியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெடி பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்றத அப்படியே ஓரலாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு U11 போர்டு ஒன்று வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் ஹெச்டி கேபிள் ஒன்று வாங்கியிருக்கேன். அது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்டி டிரைவ் போர்டு வந்து ஒன்று வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் DC to DC கன்வெர்ட்டர் போர்டு ஒன்று வந்து வாங்கியிருக்கேன். இதை வச்சு தான் நான் இப்போ இந்த டிவியை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதை எப்படி ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்றத அப்படியே சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இதில் ஒரு டவுட் வரலாம். ஒரிஜினல் எல்டி போர்டு இருக்குது, எதுக்காக இன்னொரு எல்டி போர்டு வந்து வெளியில் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கலாம். ஆக்சுவலாக வந்து இந்த டிவி வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா 6x பிளிங்கிங் போய்டும். டிவி ஆன் ஆகிட்டு 6x பிளிங்கிங் போய்டும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த போர்டு தான் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணி பார்த்தோம். இந்த போர்டு ரீப்ளேஸ் பண்ணி செட்டு ரெடி ஆகிடுச்சு. ஆனால் ஃபிக்ஸ் பண்ணும்போது சில காரணங்களால் நம்ம மெயின் போர்டு கம்ப்ளைண்ட் ஆனதுனால நம்ம வந்து இப்போ யூனிவர்சல் போர்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலையாக உண்டாயிடுச்சு. அதனால் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, இது டிவியோட ஒரிஜினல் அடாப்டர், சோனியோட அடாப்டரை வச்சு நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்றத முடிவு பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு. அதுக்காக என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதோட எல்டி போர்டை வந்து பழைய எல்டி போர்டை இதே இடத்துலையே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அடாப்டர் சாக்கெட் எனக்கு வேணும் இல்லைங்களா, அதனால் என்ன பண்ணிட்டேன், பழைய போர்டை வந்து இதே இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடாப்டர் சொருவர் இடத்துல கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இங்கேருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 வோல்ட் எடுத்து இந்த DC to DC கன்வெர்ட்டர் போர்டு கொடுத்துருக்கேன். 19 வோல்ட்டை இங்கே கொடுத்துட்டு இதே 19 வோல்ட்டை எடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம புதுசாக மார்க்கெட்டில் வாங்கினா எல்டி போர்டுக்கு வந்து இங்கே லைன் பண்ணிட்டேன். அடுத்தது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்டி போர்டிலேருந்து நமக்கு U11 போர்டுக்கு வந்து 12 வோல்ட் வந்து சப்ளை வேணும் இல்லைங்களா, அதனால் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அதுக்காக தான் இந்த போர்டே நம்ம வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணது. U11 போர்டுக்கு 19 வோல்ட் டைரெக்டாக கொடுக்க முடியாது, அது 12 வோல்ட் வேணும். அந்த 12 வோல்ட்டை நம்ம இங்கேருந்து எடுக்கிறதுக்காக தான் இந்த DC to DC கன்வெர்ட்டர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த போர்டிலேருந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 12 வோல்ட்டை வந்து எடுத்து நான் வந்து மெயின் போர்டுக்கு கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து பவர் ஆன் எடுத்து
சாரி பேக்லைட் ஆனுக்கு வந்து எடுத்து இங்கே லைன் பண்ணிட்டேன். இப்போ வந்து எல்லாமே வந்து இதோடைய இதுலேயே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து எல்டிஎஸ் கேபிள் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி டிவி வந்து ரெடி பண்ணியாச்சு. டிவியோட ரிசல்ட்டும் நல்லா தான் இருக்குது. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒர்க்கை வந்து எனக்கு காலையில் நான் ஒரு 11 மணிக்கு எடுத்தேன். இப்போ நான் வீடியோ எடுக்கிற டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ எடுக்கிற டைம் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 8-9 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு நண்பர்கிட்ட இருந்து தான் நம்மக்கிட்ட சர்வீஸ்க்கு வந்தது. அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவியோட பேக்லைட் எல்டி போர்டு மாற்றுறதுக்கு பதிலாக ஒரு தேவையில்லாமல் இந்த ஒயர் எல்லாமே கட் பண்ணி பேக்லைட்டு செக் பண்ணியிருக்காரு. செக் பண்ணி பேக்லைட்டு இவரால் செக் பண்ண முடியலன்ட்டு டிவியை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பேனல் எல்லாமே ரிமூவ் பண்ணி செக் பண்ணதில் செக் பண்ணும்போது என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா ரிஃப்ளெக்டர் வந்து மாற்றி போட்டார். டிவிக்குள்ளார ஃபைபர் கிளாஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க ரிஃப்ளெக்டருக்கு, பேக்லைட் வெளிச்சத்துக்கு. அந்த ரிஃப்ளெக்டரை மாற்றி போட்டார். நான் எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டிவியோட ரிசல்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி கான்ட்ராஸ்ட் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருந்தது, ப்ரௌனிஷாக இருக்கிற மாதிரி இருந்தது. இந்த மாதிரி நிறையா இந்த மாதிரி சில கம்ப்ளைண்ட்லாம் வந்து காமிச்சிட்டு எனக்கு வந்து ஒர்க்கு செய்யவே அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லி அவர் அமுச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்துட்டு அவர் என்கிட்ட சொல்லலை. ரிஃப்ளெக்டர் ஷீட்டை மாற்றி போட்டார், ஆனால் அவர் என்கிட்ட எதுவுமே தகவல் சொல்லலை. அப்புறம் ஓப்பன் பண்ணி ரிஃப்ளெக்டர் ஷீட்டை மாற்றி வச்சோடனே பேக்லைட்டோட வெளிச்சம் சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவியை ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது பிக்சர் வந்து பர்ஃபெக்டாக ஆகிடுச்சு. இதில் ஒரு என்ன விஷயம் கேட்டிங்க அப்படின்னா சோனி டிவியை பொறுத்தளவுக்கும் 40 inches டிவியில் ஒரு சில எல்டிஎஸ் கேபிள் கனெக்ட் பண்ணுறதுல ஒரு சில பின்னை வந்து கிரவுண்ட் பண்ணி பார்க்க சொல்லுவாங்க. அதாவது லோ கான்ட்ராஸ்ட்டுக்கு, மேப்பிங் பிக்சருக்கு இந்த மாதிரி வந்து ஒரு சில பின்னை வந்து கிரவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த டிவியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி எதுவும் கிரவுண்ட் பண்ணவே தேவையில்லை. இந்த பேனலுக்கு அப்படியே போட்டுட்டு பிட் ரேஞ்சை மட்டும் மாற்றி வச்சா செட்டு ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ விஷயம் வந்து ஓடுனதுக்கப்புறம் இப்போ ஒரு 8 மணி இருக்கும். எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டிவியை செக் பண்ணி பார்க்கும்போது ஓகே இப்போதைக்கு ரெடி ஆகிடுச்சு செட்டு. இப்போது என்ன அடுத்தது பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டிவியை வந்து இதோட கேபினட்டில் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அது இந்த ஒர்க்கு மட்டும்தான் பெண்டிங்கு. அதையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டிவி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். டிவியோட மாடல் நம்பர் இதுதான். இந்த மாடலுக்கு வந்து யூனிவர்சல் போர்டு பக்காவாக சூட் ஆகுது. தாராளமாக வந்து யூனிவர்சல் போர்டு வந்து நம்ம இந்த டிவிக்கு போடலாம். அது வந்து U11 போர்டு அப்படியே சூட் ஆகுது. நீங்கள் பேனல் மேப்பிங் மாறுறதோ இல்லை லோ கான்ட்ராஸ்டோ அந்த மாதிரி எந்த இஷ்யூஸும் இல்லை, பக்காவாக சூட் ஆகுது. இதை நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதோட ஒரிஜினல் பொசிஷனை வச்சு காமிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதில் வந்து எல்டி போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன், ஸ்பீக்கர் ஒயரு, சென்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் சென்சரோடைய கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஒரிஜினல் சென்சரோடைய கனெக்ட் பண்ணிவிட்டு போர்டை வந்து இப்படி கேபினட்டோட பின்பக்கமாக வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸ்பீக்கர் ஒயரு, எல்டிஎஸ் கேபிள், கீபேடும் வந்து கனெக்ட் பண்ணி பின்பக்கமாக வச்சுருக்கேன். மெயின் பவர் சப்ளை, ஸ்பீக்கருக்கு ஒரு ஒயரு அதுக்கு தகுந்த மாதிரி கிடச்சிது, அதையே மேட்ச் பண்ணி போட்டுட்டேன். இவ்வளோதான் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கீபேடை வந்து பின்பக்கமாக இப்படி வச்சுட்டேன். ஒரே ஒரு கீபேடை கட் பண்ணி எடுத்துகிட்டு கீபேடை பின்பக்கம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட். ஆன் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட்டு ஃபிட்டிங் பண்ணிட்டேன், எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து
சும்மா ஒரு வீடியோ மட்டும் ப்ளே பண்ணி பார்த்துட்டு நான் வெளில வந்துடுறேன். ஏன்னா இது நான் யூடியூப்பில் போட்டோம் அப்படின்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் போகும். செகண்டுக்கு மேலே ஒரு வீடியோ ப்ளே ஆயிடுச்சு அப்படின்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் போகும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகே, இப்போ பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிட்டேன், ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். காலையில் வந்து ஒரு 1 hour 2 hour ஓட விட்டு பார்த்துட்டு கஸ்டமர்கிட்ட எடுத்துன்னு போய் கொடுத்துட வேண்டியதான். ஆக்சுவலாக கஸ்டமர்ன்றது என் நண்பர் தான். ஏன்னா அவரும் ஒரு டிவி மெக்கானிக் தான். அவர் தான் எடுத்துகிட்டு போய் காலையில் ரெடி பண்ணி கொடுக்கணும். இந்த ஒர்க்கெல்லாம் முடிக்கிறதுக்கு எனக்கு காலையில் அவர் எனக்கு ஒரு 11 மணிக்கு வந்தார். நைட்டு 11 மணிக்கு தான் இந்த ஒர்க்கு முடிச்சிருக்கேன். டைம் டிலே பண்ணதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னால் ஒரே ஒர்க்கில் கண்டினியூஸாக உட்கார முடியல. மற்ற வேலை வந்தாலும் அதையும் சேர்த்து பார்க்கணும். அது இல்லாமல் இது கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. ஓகே, இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் வாட்சிங்.